ஹரே கிருஷ்ணா. யாரை கேட்டாலும் இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவா மட்டும் எல்லாருக்கும் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்னா, எனக்கு நேரமே இல்லை, டைமே கிடைக்கல, நான் எப்போதும் பிஸி. அதுவும் முக்கியமாக பக்தி சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே போகிறோம். சத்சங்கத்துக்கு வாங்கோ, நாம ஜபம் பண்ணுங்கோ, இதெல்லாம் பக்தி சேவைகள். இதை பற்றி சொன்னாலே எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது. இதெல்லாம் எல்லாம் என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து கிருஷ்ணாராமான்னு உட்காந்து அப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப காமனாக நம்ம கேட்குறது. ஆக்சுவலாக பார்த்தேன்னா அந்த மாதிரி ஒரு நேரம் வரவே போகிறதில்ல. ரிட்டையர் ஆகிற மட்டும் பிஸியாக இருப்பாள். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ நான் வெறும் கோயில் குளம் போயிட்டு நான் பாட்டுக்கு சிவசிவான்னு என்னோட நாம ஜபத்தை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாள். ஆனால் அதுக்கப்புறம்தான் அவள் இன்னும் முன்ன காட்டிலும் பிஸியாக போயிடுவாள் ஏதாவது ஒரு வேலையை வச்சுட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. முக்கியத்துவம்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுறது, அது ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் சொல்கிறார், உங்களோட ஹார்ட்டு ரெண்டும் அடைஞ்சி போயிடுத்து, நீங்கள் காலம்புரை கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் போயே ஆகணும், நீங்கள் ஜாகிங் பண்ணணும், நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணணும், நீங்கள் யோகா பண்ணணும், இல்லைனாக்கா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, இதை இப்படியே விட்டா அப்படின்னா டக்குன்னு அடுத்த நாள்லேருந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிரும் நமக்கு. அது ஏன் அப்படின்னா, நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம உயிர் பிரச்சனை, எங்கேயாவது நமக்கு பிராணம் எடுத்தோன்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் நம்ம அப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, பர்டன் ஆஃப் லவ் அப்படின்னு, அதாவது அன்பின் சுமை. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் பார்த்தோன்னாக்கா சுமை தாங்கி தான். அது என்ன சுமையை நம்ம சுமக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது, ஒரு அம்மா குழந்தைய சுமக்கிறா, அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதமான பேர்டன். அதே மாதிரி கணவன் என்ன பண்ணுறான், ஆஃபீஸ்க்கு போகிறான், 4 பேர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்கு, நெசுங்கி பஸ்ஸில் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஏதோ டிராஃபிக்கில் மாட்டின்னு நிற்க வேண்டியிருக்கு. எத்தனையோ பலவிதமான கஷ்டங்களெல்லாம் ரொம்ப வில்லிங்காக அதை ஏற்றுக்கிறார். எதுக்கு ஏற்றுக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், நம்ம அப்பா அம்மா எல்லாரும் சுக சௌக்கியமாக இருக்கணும், அதுக்கூட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சுமையை ரொம்ப, அந்த பேர்டன் ரொம்ப இஷ்டமாகவே அவள் செய்கிறா. இதே நமக்கு ஆன்மீக சுமையும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஆன்மீக சுமையை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால நமக்கு இந்த பௌதீக சுமை, அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற இந்த பேர்டன் ரொம்ப ஜாஸ்தியாகின்னு தான் போயின்னு இருக்கு. அதாவது ஆன்மீகத்தில் என்னடா சுமை அப்படின்னாக்க, மாதிரி பகவானுடைய நாம ஜபம் பண்ணுறது, பகவத் சேவையில் ஈடுபடுறது, பிரசாதத்தை சாப்பிட்றது, கோவிலுக்கு போகிறது, சத்சங்கத்தில் இருக்கிறது, பாகவதம் பகவத்கீதையை படிக்கிறது, இதெல்லாம் ஆன்மீகமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் சைடில் செய்ய வேண்டிய கடமைகள். இதை நம்ம எத்தனைக்கு எத்தனை ஒத்தி போடுறோமோ அத்தனைக்கு எத்தனை நமக்கு பௌதிகமான சுமைகள் ஜாஸ்தியாக தான் போயின்னு இருக்கோம். இதை நம்ம ரொம்ப சுலபமாக நம்ம ஒத்தி போட்டுருவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இதுக்கு முக்கியத்துவம் கிடையாது, ப்ரையாரிட்டைஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு ஆஃபீஸ் வேலை பாக்கி இருக்குது, அதை செஞ்சு முடிச்சே ஆனால் இன்றைக்கி டைமோ இல்லை, எப்படியோ காலம்புற லேட்டாக எழுந்துட்டோம், 8 மணி ஆகிடுத்து, டேபிளில் தோசை இட்லிலாம் இருக்குது, இப்போ டிஃபனை சாப்பிடணும், அந்த வேலையை பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போகணும். அதே நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இருப்போம், தினம் காலம்புற ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 மாலை ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோன்னா, அதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம முதல்ல எதை ஒத்தி போடுவோம்? சாப்பிட்றத ஒத்தி போடுவோமா, ஆஃபீஸ் போகிறத ஒத்தி போடுவோமா, இல்லை செய்ய வேண்டிய வேலையை ஒத்தி போடுவோமா, இல்லை நாம ஜபத்தை ஒத்தி போடுவோமா?
இந்த நாம ஜபத்தை தான் கண்டிப்பாக முதல்ல வந்து அதை மைனஸ் பண்ணிடும் நம்ம ஆக்டிவிட்டிலேருந்து. சாப்பாடு கூட எப்படியாவது ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு அப்படி போகிற போக்கில் போகிற வழியில் அப்படியே வந்து வாயில் சாப்பிட்டுன்னு நம்ம போயிடுவோம். ஏன்னா அதை மிஸ் பண்ண முடியாது. அதே நீங்கள் பார்த்தேன்னா பத்ராஜலம் ராமதாசர் இந்த மாதிரி மகான்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்து வேலை இருந்தால் கூட பக்தி சேவை முக்கியம்னு அதுக்காக அவள் வேலையை கூட அவள் விட்டுட்டு பக்தி சேவை பண்ணாலும் ப்ரையாரிட்டைஸ் அதுக்கு கொடுத்தா. அதுக்குன்னு அவளை மாதிரி நம்ம அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு என்ன தாண்டா தீர்வு அப்படின்னா, அதுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிற அர்ஜுனன் கிட்டக்க, அர்ஜுனா நான் சொல்கிற பக்தி யோகம் இதை உனக்கு நான் இங்கே சொல்லித்தரேன். இது நான் சொல்லித்தரது எங்கே அப்படின்னா, இந்த குருட்சேத்திர யுத்த பூமியில் உனக்கு சொல்கிறேன். இங்கே நீ செய்ய வேண்டியது சண்டை போட வேண்டியது. ஆனால் இந்த சண்டை போடும்போது நீ பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறார். இந்த சண்டை போடும்போது எப்படி பக்தி பண்ணுறது அப்படின்னாக்க, அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், மையார்ப்பித மனோபுத்திர். அதாவது என்ன நினச்சிண்டு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, என்ன நினச்சுண்டு நீ சண்டை போடு அப்படிங்கிறார். அதாவது சண்டை போடுறதை நிறுத்தாத, ஆனால் போடும்போது நீ என்ன நினச்சிக்கோ அப்படிங்கிறார். அதாவது பகவானுடைய கான்ஷியஸ்னஸில் நீ உன்னுடைய வேலையை செய் அப்படிங்கிறார். அதனால தான் வந்து எதையுமே பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் எப்பயாவது டைம் கிடைக்கும்போது தனியாக உட்காந்து செய்கிற விஷயம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம வேலையை செஞ்சுட்டே என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணரை சேர்த்துக்கிறது, இதுதான் பக்தி. அதாவது காலம்பரை எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், தூ சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கிறோம், வளர்க்குறோம், ஷாப்பிங் பண்ணுறோம், வெளியில் போயிட்டு வரோம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நீ தூங்குறோம், இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டீஸ். இதை வந்து நான் டெய்லி கிருத்தியமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ளேயே நீ வந்து கிருஷ்ணரை சேர்த்து நோடு, இதுதான் பக்தி. அதாவது சாப்பிட்ற காலம்புற எழுந்துட்ட உடனே குளிக்கணும், அதை முதல்ல அதை ஹேபிட் ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் இப்போ என்ன சொல்கிறா, நீ இன்னும் நாட்காலே நீராடி அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்கிறா. இப்போ சபரிமலைக்கெல்லாம் போராட்ட அந்த ஒரு மாதம் எப்படியோ காலம்பரை எந்திரிச்சிடுறோம். ஆனால் அதை வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் அதை வந்து வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். பகவானை காலம்புற குளிக்கிறது சுறுசுறுப்பாகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த நாளை கொடுத்ததுக்காக நாம ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்ல சுத்தமான உணவை வந்து சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடாதேன்னு சொல்லலை, சாப்பிட்றத பிரசாதமாக சாப்பிடுங்க. அப்படி பிரசாதமாக சாப்பிடும்போது பகவானுடைய அந்த நைவேத்தியத்தை நம்ம வைக்கும்போது என்ன ஆறுதுன்னா, கண்ணால் பகவான் அந்த சாப்பாடை ஏற்றுக்கிறறா. ஏற்றுண்டு அந்த உணவில் வந்து அவருடைய உமிழ்நீர் சலைவா கலந்துடுறது. அதனால் அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கர்மாவே இருக்கிறது இல்லை. அது அற்புதமான ஒரு விஷயம், சயின்டிஃபிக் டெக்னிக். அது என்ன அப்படிங்கிறது நம்மள மாதிரி இருக்கிற சின்ன மூளையில் இருக்கிறவளுக்கு புரியாது. அதனால தான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடு அப்படிங்கிறோம். அது சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெளியில் கண்டதை சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போறியா, போய் சம்பாதி, ஆனால் அதில் வந்து கொஞ்சத்தை பகவானுடைய சேவைக்கு ஈடுபடுத்து. அப்படி கர்மயோகம், அதாவது செய்கிறதுலையும் நம்ம வந்து பகவானை சேர்த்துக்கிறது. அதே மாதிரி நம்ம போகும்போது நம்ம கூட வேலை பார்க்குறவாளோடையோ இல்லைனாக்கா ஃபேமிலியோடையோ உட்காந்து பேசும்போது சும்மா கண்டதை அரட்டை அடிக்காமல் பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வேண்டாத நட்பெல்லாம் போயிடும். நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த இதில் ஏந்த நட்பு தான் நம்ம கூட இருக்கும். அப்போது அந்த ஆஃபீஸ் அசோசியேஷனே நமக்கு சத்சங்கமாக மாறிடும். அந்த மாதிரி வேலை செய்கிற டயத்துலேயும் நீ வந்து உன்னோட கான்ஷியஸ்னஸை பகவானுடைய நினைவில் நம்ம வச்சுண்டு வேலை பண்ண முடியும். அப்படி எத்தனையோ பக்தர்கள் பண்ணின்னு இருக்கா இன்றைக்கும் உலகத்தில். அதே மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அதே மாதிரி டிவி முன்னாடியோ இல்லைனாக்கா மொபைலில் வாட்ஸ்அப்பை வச்சுட்டு இல்லை சோஷியல் மீடியா வச்சுட்டு உட்காராமல் கொஞ்ச நேரம் பகவத்கீதை, பாகவதம் போன்ற கிரந்தங்களை படிக்கிறது, அதுக்கப்புறம் பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் இப்படி பண்ணும்போது மையார்ப்பித மனோபுத்தி. அதே மாதிரி பகவான் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணருக்கு சொல்கிறாப்புல, நீ
என் வேலை செஞ்சுண்டே நீ யுத்தம் பண்ணிண்டே என்னை நினச்சிக்கோ, இதுதான் பக்தி அப்படிங்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதே இருக்காது. எப்படி டைம் வர்றது அப்படின்னு நமக்கே புரிய வரும். ஏன்னாக்கா பகவான் சொல்கிறார், தேஷா சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி படி. யாரெல்லாம் பிரீத்தியோட என்னை பஜனை பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நானே புத்தி தருவேன் அவளுக்கு. ததாமி புத்தி யோகம். அவளுக்கு நான் புத்தி தருவேன். என்ன புத்தி தருவேன் அப்படின்னாக்கா, என்னை எப்போது எப்படி நினச்சிருக்கணுமோ அதுக்கு புத்தி தருவேன். அது மட்டும் இல்லை, அப்படி நம்ம அந்த லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, பக்தி பண்ணோன்னா நமக்கே மற்ற சுமைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது எப்படி குறையிறது அப்படின்னா, பகவானுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு மற்ற சுமைகளை குறைக்கும். அது எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையில் அது குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளை யாருமே நீ நாம ஜபம் சொல்லாத, சொன்னால் உன்னை கைது பண்ணிவிடுவேன், இல்லை உன்னை அடிச்சிடும், இந்த மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் நமக்கு அதுக்கு நேர்மாறாக நம்ம சொல்லின்னு இருக்கோம். நம்ம மனசு சொல்கிறது, இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேறு எதையோ வேலையை பண்ணிட்டு இருப்போம். அதுவாக நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னா அதுவும் முடிக்க மாட்டோம். நீ அஹ், எதுக்காக நம்ம நம்ம ஆன்மீகத்தை இந்த பக்தி சேவையை நிறுத்தி வச்சோமோ, அந்த வேற ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுங்கிறதுக்காக இது பண்ண மாட்டேன்னா அப்போ அதையாவது முடிச்சு வச்சுருப்போமா, நான் அதுவும் முடிக்க மாட்டோம். ஏன்னா அதுவும் நெவர் எண்டிங்காக போயிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாம் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது நடக்காது. அலை அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் ஸ்நானம் பண்ண தெரியணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலை தான் இந்த பக்தி யோகம். அதாவது செய்கிற வேலையில் பகவானை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சொல்கிறாப்புல நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சொல்கிறார், எப்பா நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, பக்திங்கிறது ரொம்ப சுலபம் செய்யப்பா அப்படின்னு அவர் சொல்லித்தரார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.